ஹலோ! வெல்கம் டு வர்ச்சுவல்ஸ். மார்னிங் 6:00லாம் எழுந்து எங்க இப்படி அழகா ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தான் போக போறேன். மலேசியா முருகர் கோவிலுக்கு. ஆனா மலேசியாக்கு இல்ல. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம பெங்களூர்ல இருக்க மலேசியா முருகர் கோவிலுக்கு தான் போக போறோம். எப்படி போக போறேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோல தான் வந்து போக போறேன். கோவிலுமே வந்து மெட்ரோல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி போனீங்கன்னா நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி தான். என்னோட பிஜில இருந்தும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்துல தான். அதனால மெட்ரோல போயிட்டு ஏறிட்டு அப்படியே வந்து ஸ்டாப்பிங்க்கும் போயாச்சு. ஸ்டாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்சூரு. ஹல்சூர் முருகர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். ஸோ உள்ள இருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து எக்ஸிட் ஆகணும். சி எக்ஸிட் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சைடு வெளியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான். ஒரு 2 மினிட்ஸ் நீங்க நடந்தீங்கனாலே போதும். கோவில் வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து முருகர் கோவில். நான் வந்து போயிட்டு பூ வந்து வாங்கிட்டு சாமிக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் நான் கோவில் ரீச் ஆயிட்டேன். நான் வந்து டியூஸ்டேல போனேன். அதனால ரொம்ப கூட்டமா இருக்கும் எப்பவுமே. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ எப்பயுமே ஈவினிங்ல தான் போவேன். ரொம்ப கூட்டமா இருக்கும்னு தெரியும். பட் ஆனா இந்த வாட்டி காலையில ட்ரை பண்ணலான்னு போனா, காலையிலயும் செம்ம கூட்டமா இருந்துச்சு. நான் வந்து பிரகாரத்தையே சுத்தி வந்து பின்னாடி வாசல்ல நின்னுட்டு இருந்தேன் கியூல. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கே. வெளியே வந்தா வந்து பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நல்லதா போச்சு அப்படின்ட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து வெளிய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு பேக் சைடுல தான் அந்த முருகர் வந்து இருக்காரு. அண்ட் குளமுமே அங்க தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்க்கிங் ஏரியாவும் இங்க தான். ஸோ நான் அப்படியே வந்து சும்மா நடந்து போயிட்டு குளத்த சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே வந்து குளத்துக்கு பக்கத்திலேயே தான் வந்து நம்ம முருகர் வந்து இருக்காரு. வெளிய வந்து மலேசியால எப்படி வந்து கோல்டன் கலர்ல இருப்பாரோ பெருசா, அதே மாரியே இங்கேயுமே வந்து அதே மாரி தான் வந்து முருகர் இருப்பாரு. ஸோ இவர் தான் நம்ம முருகரு. ஸோ அவர வந்து பார்த்துட்டு ஸோ இந்த கோவில் வந்து நான் ஏற்கனவே நெறைய வாட்டி போயிருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா இருக்கும் கோவிலு. சாமி வந்து எவ்ளோ சூப்பரா இருப்பாங்கன்னா, சிரிச்ச முகமா இருப்பாரு சாமி. ரொம்பவே சிரிச்ச முகமா இருப்பாரு. நமக்கு பார்த்தாலே தெரியும் அவரு நல்லா சிரிக்கிறது அப்படின்ற மாரி சூப்பரா இருக்கும் கோவில் வந்து. நீங்க கண்டிப்பா பெங்களூர் வரீங்க அப்படின்னா, மறக்காம இந்த கோவில வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ அதனால தான் நான் எக்ஸாக்ட்டான லொகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ காலையில நான் டிஃபன் சாப்பிடல. நான் போறதுக்கு 10:00 ஆயிரும்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து பிஜிக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாம்பழமும், கிரேப்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாரியே திருப்பி நம்ம பொடிநடையா நடந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்குமே வந்து வந்தாச்சு. வந்துட்டு அதே என்ட்ரன்ஸ் தான். எக்ஸிட்டும் அதே சைடு தான். என்ட்ரன்ஸும் அதே சைடு வந்து போனீங்கன்னா, அப்படியே வந்து மெட்ரோ ஏறி திருப்பி நீங்க எங்க போணுமோ வந்து போய்க்கலாம். ஸோ நானும் வந்து என்னோட ஜேர்னி முடிச்சுட்டு, அங்க சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு மெட்ரோ ஏறியாச்சு. மெட்ரோ ஏறி நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ உள்ள இருந்து வீடியோ எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் இத்தன வருஷமா போனதில்ல. உள்ள வந்து நான் இதுவரைக்கும் மெட்ரோல வீடியோவே எடுத்ததில்ல. ஏன்னா, செம்ம ரஷ்ஷா இருக்கும் எப்பயுமே. அதனால எடுக்க மாட்டேன். பட் கொஞ்சம் காலியா இருந்துச்சு. அப்படியே வந்து எடுத்துட்டே வந்து வந்தாச்சு. ஸோ என்னோட ஸ்டாப்பிங்க்கு வந்துட்டு, அப்படியே திருப்பி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பிஜிக்கும் அப்படியே நடந்துமே வந்து வந்துட்டேன். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.